சந்திரன் நாட்டின் ஸ்கூல் அதிபர் வட்டகத்தை சேர்ந்தவர் இப்போதைய வாய்ப்பு பதிவு செய்கிற வாய்ப்பு அதான் போயெல்லாம் இரண்டா இருப்பா தமிழரசு கட்சியார்ந்த கேள்வி இருப்பா தலைவர் முக்கிய பொறுப்பில் உள்ளாங்க அவங்க பேஸ் பண்ணி தான் நான் ஒன்றும் ஊடகங்களுக்கு தயவு செய்து 11 தந்துட்டு போகலாம். தலா ஒவ்வொரு கேள்வி ப்ளீஸ். செய்ய வேண்டிய வேலை எல்லாருக்கும் திருப்தியா அவர் பேசியிருக்கிறார். ஊடகங்களுக்கு தலா ஒவ்வொரு கேள்வி எப்படி கட்டியமைக்கணும் எதிர்பார்த்து வந்திருக்கோம். இந்த நிலைமையில உங்களோட பதில் இப்ப அதை சொன்னீங்க. இன அழிப்பு என்பதை பற்றி நாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறோம்னு பேசுவாங்க. இன அழிப்பு அல்ல, இது நடந்தது இன அழிப்பு அல்ல என்று சொல்லக்கூடியவர்களோட கூட இயங்கிக் கொண்டிருக்கு. அவர்களுக்காக அப்படியே வச்சு இயக்கத்தோட அமைப்போடு செயற்பட்டு கொண்டிருந்தாங்க. அது ஏன் நாங்கள் இவ்வளவு 70 வரையும் வழியில இருந்து கஷ்டப்பட வேண்டாம். எங்களுடைய அரசியல் போக்கில் உள்ள மெலிவு தன்மை தான். நாங்க அதனால தயவு செய்து நீங்கள் எல்லாரையும் பேஸ் பண்ணுங்க. நாங்க ஒரு தரம் குழப்படி பண்ணணும். தயவு செய்து நாங்கவே பொறுப்பாற்றோம். எல்லாரும் அமெரிக்காவாக சில பேர் அமெரிக்கர்கள் இங்கே நான் சொன்னது போல இங்கே வந்து தப்பித்து பொறுப்பேற்றி கிடையாது இருப்பார். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர் பேச்சியை முடிந்த பிறகு நாங்கள் பேசலாம் சொல்றோம். பேச்சியை முடிந்த பிறகு எல்லோரும் அமெரிக்கர்கள் அதாவது செல்வர்கள் கேடியாளர்கள் பேசுறது இருக்கிறது அவர் இது வந்து போதாசனையா தயவு செய்து ப்ளீஸ் மதிக்கு வந்திருக்கிறோம். தயவு செய்து சுவாமி பேசுங்க சுவாமி எப்ப சுவாமி தமிழரசு கட்சியின் வளர்ச்சி சார்பான கணக்கு தான் நான் சொல்ல போறேன். கனடாவே போதாசன் ஐயாவை தெரியும், அமுதேசி அரசியல ஸ்ரீராமன் ஐயாவை தெரியும். தமிழரசு கட்சிக்கான ஒரு குழு, அதாவது தெரியுது எளிய சமுதாயத்தில் இளையோர் குழு ஒன்றை தெரிவு செய்து தமிழரசு கட்சிக்கான கிளை ஒன்று தயவு செய்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். தமிழக கட்சியும் சொல்லி யாரு வேண்டிய கூட்டத்தில் ஆனா நீங்க 2 பேரும் முக்கிய நாடு வந்திருக்கீங்க. உங்களை மதிச்சு மக்கள் வந்திருக்கீங்க. தயவு செய்து இவ்வாறு அப்படி ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் கேட்டுக்கொள்ளும். உள்ள பிரச்சனைகளை கொடுக்கும். நேற்று கூட்டமைப்புல பேராத ஒரு தேர்தல் நடந்திருக்கு. அதுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கு. என்ன நடக்குது மேல என்ன நடந்தது? கூட்டமைப்பு முதலாவது மக்கள் ஞாபகம் பாராளுமன்றத்தில் நிறுத்தக்கூடாது. ஆனா கூட்டமைப்பில் பிள்ளைன்னு சொல்லி பிள்ளையை போல் வச்சுக்கிறீங்க. அழிஞ்சிட்டு இருப்பது எல்லாரும் தேடிட்டு இருக்கு. 10 பேரோட நடக்குது. ஏன் போக முடியாது? நீங்க காலம் கொண்டு இருக்கீங்க. சரி அண்ணா விடுவோம். அண்ணா காலம் முடிஞ்சது. 20 வருஷமா இருந்து பார்க்கணும். தமிழரசு கட்சியில நாங்கள் நம்பிக்கை வச்சுக்கிறோம். தமிழரசு கட்சியில் கிளை கொண்டு உத்தியோகம் ஆரம்பிக்கிறார். தமிழரசு கட்சி மீது நாங்கள் ஆழமான நம்பிக்கை அந்த அதை கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க. அவர் அது பதில் தர கட்சி ஆரம்பிக்கப்படமா இல்லையான்றது ப்ளீஸ். குழப்பம் இல்லை, இது வந்து கருத்து தான். தமிழரசு தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்படுமா இல்லையான்றது வேணும். இன்னொரு கூட்டத்தை நாங்கள் பெற விடும். கேட்கப்பட்ட கேள்வி, இங்கே தமிழரசு கட்சிக்கான ஒரு கிளையை இங்கே இந்த இடத்துல உருவாக்கி இருங்கள். நீங்கள் தமிழரசு கட்சியை பொறுப்பு வாய்ந்த தலைவர் செயலாளர்
உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த இடத்திலே கேரளாவுக்கான ஒரு கிளையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போதைக்கு செய்தி மந்திரியை குணப்படுத்தியிருக்கிறார். அதான் கேள்வி. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் கூட சகோதரர்கள் நாங்கள் உங்களோட நீங்கள் ஆரம்பிக்க கோபமாக விரோதமாக இருக்குது. சில கோரிக்கை கேட்கிறீர்கள். உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நியாயமான உங்களுடைய எண்ணங்கள் நியாயமான அதை நாங்கள் யாரும் நிராகரிக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி என்பது தன்னுடைய அரசியல் அமைப்பு விதிகளின் பிறகாக இலங்கை கூட மட்டும்தான் இயங்குகிறது. வெளிநாடுகளை இயங்குவதற்கு இன்னும் அந்த கட்சி ஜாப்ல திருத்தங்கள் கொண்டு வருகிறது. நாங்கள் புதிய ஜாப் வரை கொண்டு செய்யப்பட்டோம். ஆனால் கோதாசன் மிக முக்கியமான பங்கு வகித்திருந்தவர். அந்த ஜாப்ல புதிய வரைகளை வெளிநாட்டுல கிளைகள் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்குரிய அங்கீகாரங்கள் எழுதப்பட்டது. ஆனால் இன்னும் நம்முடைய கட்சியின் பொதுச்சபையில அந்த அங்கீகாரம் பெறப்படவில்லை. ஆனால் ஒரு தமிழரசு கட்சியிலே ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பம் ஒரு விரைவில் உங்களுக்கு நாங்கள் தருவோம். அந்த நம்பிக்கை கொடுக்கும். நீங்கள் ஒன்றும் தயங்க வேண்டாம். இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். நீங்கள் வீட்டு சின்னத்தில் ஒரு வேலை ஒரு சரக்கு எண்ணி விடுவாங்க. உங்களோட சிம்போலாம் வீட்டில் வச்சிருக்காங்க. அதுக்கு கட்சிக்கு அந்த மாதிரி எடுக்கணும்னு இல்லை. இப்போ நான் நீங்கள் சொல்ற விளங்க மாட்டேன். இப்போ நீங்கள் ஒரு ஒரு திருவிழாவையில 10 வீடுகளுக்கு வீடு எழுதி கொடுக்கப்படும். உங்களுக்கு ஒரு சரக்கு வரும். இந்த சரக்கு ஒரு தொண்டு நிறுவனம் தரும். அந்த தொண்டு நிறுவனத்தை நீங்கள் வீட்டு சிம்போட இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் கட்சிக்கு அந்த மாதிரி எடுத்து தேவையில்லை. கட்சிக்கு வந்து சம்மதம். ஆனால் நீங்கள் நிர்வாக நிலைமைகளை வச்சிருந்தால் நாங்கள் இந்த வழக்கு வருகிற பெற்றோரை 13ஆம் தேதி வழக்கு திருவண்ணாமலை நிறுவனம் அதோட இந்த வழக்கு முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். சில வேளைகளில் அதுக்கு ஒரு 2 தரமோ 3 தரமோ ஆடி மாதம் வரை கூட போகலாம். ஏன்னா வழக்கை போட்டவர்களும் போடுவித்தவர்களும் இந்த வழக்கை முடிவு கொண்டு வர மனைவிகளே பேசுது. ஆனால் அது நடந்தால் அந்த கட்சியினுடைய பொறுப்பு தலைவராக நானும் செயலாளராக நடந்துதான் இருக்கும். உங்களுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் நாங்கள் இங்கேயே தேடி வந்து அதை செய்திருக்கோம் என்ற உறுதிமொழியை நான் தருவேன். அனைவருக்கும் வணக்கம். இது கேட்டுக்கொள்ளா பிள்ளை ஈஸ்வரன் என்னுடைய கேள்வி சிலர் என்னன்னா 2009 பிறகு நாங்கள் தலைமை எல்லாரும் காட்டி கொண்டிருப்பாங்க. 12 ஆண்டுகள் தமிழ் கட்சியை நம்பி நாங்கள் அரசியலாக விட்டோம். நீங்கள் எல்லாரோடும் மக்களுடன் எல்லாம் அழுதுகின்றவர் எதை துணிச்சலாக பேசக்கூடிய இது மக்கள் அவர்களுடைய நான் கேட்கின்றேன். 15 நாளாக நாங்கள் அரசியலாக விட்டோம். இதற்கு முடிப்பார் கிருபாபதி அவர்கள் நாங்கள் அரசியலாக இருந்தது என்ன நாங்கள் அப்படி இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். நாங்கள் எல்லாருமே அரசியல் உரிமை உள்ள ஒரு சுதந்திரமான அந்த அரசியல் உரிமைகள் எல்லாம் நினைக்கும் நிறுவனத்தை நெருப்பாக எங்களுக்கு கணக்கு கொண்டு இருக்கிற காரணத்தால் தான் அந்த ஒத்த கொள்கைகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆர்வம் உங்களோட கூட இருக்குது, என்னோட கூட இருக்குது. அந்த ஆர்வ கோளாக நாங்கள் சில விட கோபமாக கருத்து கொள்வோம். ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு தெளிவான பார்வையை வச்சுக்கிறோம். 15 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய விடயமே. சாதாரணமாக நீங்கள் அயர்லாந்து 600 வருஷம் போராடி தான் அந்த இடத்தில் போய்க்கிறோம். ஜூதர்கள் 300 வருஷங்கள் போராடி 60க்கும் மேற்பட்ட ஜூதர்கள் கொண்டுவரப்பட்டுதான் ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்கி. நாங்கள் 80 வருஷங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஆயுத போராட்டம் இன்றைக்கு 15 வருடங்களுக்கு முதல் கவனிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து 30 ஆண்டுகள் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் உலகத்தின் கண்களை விழித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுல தொடர்ச்சி தான் எங்களை தொடர்ந்தும் தக்க வைக்கும். ஆகவே நாங்கள் நம்மளுடைய சொல்வது போல ஒரு தோற்று போன இடம் அல்ல. எங்களுடைய பணிகளில் நாங்கள் இப்பொழுதும் அரசியலிலே நாங்களும் நீங்களும் ஒன்றாதான் இருக்கிறோம். ஆனால் எங்களிடம் இருக்கிற சில தேவைகள் அல்லது இயக்கங்கள் மனதில் இருக்கிற இது நடக்குமோ நடக்காத ஒரு சந்தேகங்கள் எங்களை சில நேரங்களில் கோபம் கொள்ள வைக்கும், உங்கள்கிட்ட அந்த எண்ணங்களை வைக்கும். ஆனால் வருகின்ற காலங்கள் நம்பிக்கை தரக்கூடிய காலங்களாக மாறும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு பலத்தோடு பயணிக்கும். வணக்கம். நீங்கள் அரசியல் அனாதைகள் லாபம் இங்கே இருக்கிற புலம்பெயர் மக்களுக்கு
ஈழத்தில் நடக்கின்ற செய்தியை எடுத்து வந்த எங்கள் என்ஜினியருக்கு மிக்க நன்றி. நான் இளந்தாய் தொலைக்காட்சி செய்தி குறிப்பாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, புலம்பெயர் நாடுகளில் பல ஊடகங்கள் இருக்கின்ற தமிழ் ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் ஊடாக நமது தேசத்தில் நடக்கின்ற விடயங்கள் அவர்கள் கோப்பி பேஸ்டாக இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், புலம்பெயர் நாட்டில் வசதி படைத்தவர்களாக இருக்கலாம். இந்த ஊடகங்கள் அந்த தேச மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எதிர்வரும் காலங்களில் இந்த இன அழிப்பு இதுகளுக்கு எப்படியான சேவையை செய்ய வேண்டும், அதுக்கான விடிவுகளை செய்ய வேண்டும், சில விடயங்களை பயிர்ந்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஊடகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களோடாக நல்ல விஷயம். ஊடக பரப்பு இன்னைக்கு உலகத்தில் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்குது. அதிலேயும் சமூக வலைதளங்கள் அல்லது தொலைக்காட்சிகள் உடனே ரீச் ஆகி மக்கள்கிட்ட போய் சேரும். நாங்கள் உங்களோட இருக்கிறோம் என்றதை நீங்கள் ஊடகத்துக்காக சொன்னாங்க. நிலத்தில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நீங்க கொடுத்தாலே முதலாவது விஷயம் தெரியும். அது நீங்க கொடுக்குறீங்க. இன்னைக்கும் நிலத்தில் இருக்கிற மக்கள் ஒரு தோட்டம் செய்கிறார்கள் அல்லது சீவிக்கிறார்கள், அது ஒரு சைக்கிள் விடுறார்கள், அல்லது அவர்கள் மழை வெள்ளம் வந்தா கூட ஆளுக்கு நாங்கள் வாரம் நீங்க தான் செய்யுங்க. ஊடக பரப்புக்கு அதை வெளியில கொண்டாங்க. 4 பேர்கிட்ட காசு பண்ணி நீங்க தான் தாரீங்க. இது சில வேலை நான் தனிப்பட்ட பேர் இல்லாம இருக்கலாம், ஆனால் அதை அந்த ஊடகங்களால் நீங்கள் தான் செய்திருக்கிறீர்கள். இன்றைய புறம்பெயர் மக்களுடைய உதவியில தான் இந்த பெரிய வெள்ளம் வந்தாங்க, வறட்சி வந்தால் என்ன, அல்லது கொரோனா வந்த பொழுதும் சரி, கை கொடுத்தது முழுவதும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள். யாரும் அங்கே இருந்தவர்கள் அல்ல. அவை உங்களுடைய அந்த பணி கனதியானது, காத்திரமானது, பெருமதியானது. தொடர்ந்து அது நடப்பதற்கான அந்த உண்மைகளை வெளியிலே கொண்டு வாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள் உடனே கொண்டு வாருங்கள், உண்மைகளை கொண்டு வாருங்கள், செயல்படுத்துங்கள். எங்களாலையும் அதுக்காக செய்ய முடியும்னால் மாசத்தில் ஒரு முறை எல்லா ஊடகங்களும் சேர்ந்து கேளுங்கள். நாங்கள் உங்களுடைய பொது வழியில உங்களை வந்து நாங்கள் உரையாடுவோம். வணக்கம். ஈழமுரசு சார்பாக, பத்திரிகை சார்பாக ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். என்னவென்றால், உங்களுடைய பேச்சை அவதானித்த பொழுது நான் அநேகமாக உங்களுடைய உரையை அவதானிப்பவர். உண்மையாக குகதாசன் எங்களுடன் சேவையாற்றியவர். அண்ணன் அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு என்றும் குரல் கொடுத்து கொண்டு வருபவர். அந்த வகையிலே எங்களது மண்ணிலே நான் யோசிப்பது என்றால் கழுதைந்து கட்டருமான கதையாக இன்றைய நிலைமை இருக்கின்றது. நீங்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டீர்கள், 30 வருட போராட்டத்திலே ஏபிபி இவ்வளவு முன்னேற்றத்தை படிப்படியாக கொண்டு வந்ததென்றால் உங்களுக்குள் தமிழரசு கட்சிக்குள் சிக்கல்கள் இருந்தபடியினால் அதனை நீங்கள் செய்ய முடியாத இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் தேசிய பட்டியலிலே இடம் பிடித்த சுமந்திரன் அவர்கள் அங்கு வந்து பிற 2 பாராளுமன்ற தொகுதிகளிலே இருக்கும் பொழுது நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். ஏன் இதனை ஆரம்பத்திலே இருந்து இதை களை எடுக்க முடியாமல் போய் உங்களது தமிழரசு கட்சி வளர்ச்சியில் தான், நீங்கள் ஒற்றுமையில் தான், மக்களது ஒற்றுமையில் தங்கி இருக்கின்றது. இன்றும் அவர் கொழும்புக்கு ஒரு பிரதமர், கொழும்பிலே அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அவர் வழக்கை போட்டிருக்கின்றார். இப்படியான நிலை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்குள் இந்த ஒற்றுமையை கட்டி வளர்த்து ஒரு இப்பொழுது தேசிய கூட்டமைப்பட்டு இருந்த அமைப்பு தமிழரசு கட்சியாக இருந்து வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த தமிழரசு கட்சியில் அந்த வழக்கை போட்டவர் அவர். அதிலே இருந்து நீங்கள் விட வேண்டும், இதில் கட்டியமைக்க வேண்டும், இந்த ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். அதற்கான உங்களது அபிப்பிராயங்கள், உங்களது அந்த ஒற்றுமையை எவ்வாறு பங்கேற்கின்றது என்பதை எனது கேள்வியாக இருக்கின்றது. அண்ணே, சுருக்கமான கேள்வி. நீங்க எப்ப தலைவராக இருப்பீங்க, கட்சி நடத்துவீங்க? அதான் அந்த கேள்வி. சரி, நபர்களை தாக்குவது ஒரு பெருந்தன்மையா விடுவோம். நீங்கள் நான் என்னுடைய கட்சியினுடைய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கும். நான் இதில் நீதிமன்றத்தை பற்றியோ சட்டத்தை பற்றியோ நான் பேசுவது அழகில்லை என்றால் இல்லை, நீங்கள் எல்லாரும் பதிவு செய்வீர்கள். இந்த பதிவு காலம் என்ன கூட சில அரசு பண்ணி உங்களுக்கு போடலாம். ஆகவே நபர்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்துவோம். நாங்கள்
இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் தானே. நீங்க கேட்கிற கேள்விக்கு நிலத்துல வாழ்ற மக்கள் மிக தெளிவாக வாக்களித்து விடை கொடுத்திருக்கிறார். காலம் அந்த விடையை அவர்களுக்கு வழங்கி, யார் யார் அறம் தர்மத்தை விட்டு வெளியில போறாரோ, யார் பிழையாக நடக்கிறாரோ, சில பேர் அவர்கள் சட்டமன்றத்தை கையில வச்சிருந்தாலும் மக்கள் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் அதை வழங்குவார்கள்.